Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati at Food and Life. இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து சாபுதானா கிச்சடி. சாபுதானா கிச்சடி மீன்ஸ் நம்ம வந்து தமிழில் இது வந்து நான் ஹிந்தியில் வந்து சாபுதானா கிச்சடி சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழில் வந்து ஜவ்வரிசி உப்புமா. ஜவ்வரிசி உப்புமா இது வந்து இங்கே எல்லாம் வந்து விரதத்துக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த சாபுதானாவை அதாவது ஜவ்வரிசியை நல்லா பொரிச்சுட்டு நல்லா பொரிய வறுக்கணும். பொரிய வறுத்துட்டு இது வந்து அவங்க அப்படியே போட்டு ஊற வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு அதுனா 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி நம்ம நெய்யில் நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா சூப்பராக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெந்நீரில் ஊற போட்டோம்னா வெந்நீர் ஊற்றி அதில் வெந்நீரில் ஊற போட்டுட்டோம்னா ஒரு 1/2 ஹவரில் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம உப்புமா பண்ணலாம். இது வந்து சாபுதானா அதாவது ஜவ்வரிசி உப்புமா சாபுதானா கிச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்தி அண்ட் ஆல்சோ ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நெய்யில் பொரிச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்நீரில் ஊற போட்டுட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக சூப்பராக ஊறி நல்லா வந்திருக்கும். அப்படியே போட்டு நம்ம வந்து இது பண்ணிட வேண்டியதான். வேகிறது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் வறுத்துட்டு நல்லா பொரிய வறுத்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம உப்புமா பண்ணலாம். இப்போ நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நான் பாருங்க கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் போதே நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது என்னென்னா செவக்கக்கூடாது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு இருந்திருக்கு பாருங்கள். நல்லா முத்தா பெருசாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்படி பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லாவே தெரியுது பாருங்கள் பொரிஞ்சு வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்ச உடனேயே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இருப்பு சட்டியிலே கொஞ்சம் இப்படி நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா அது பாருங்கள் நல்லா பெருசாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். பெருசாக பொரிஞ்சிடும். இது கலர் மாறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். ஒரு 1/2 ஹவர் ஊறினா போதும். இப்போ எவ்வளோ பெருசாக முத்தாக பொரிஞ்சிடுச்சு இல்லையா? அதனால் இது சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நாள் ஊறவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து இதை பொரிக்கிறோமே. வெறுமனை ஊற வைக்கலாம். இது ஒரு மாதிரி குழன்னு அந்த ஜவ்வரிசியோட அந்த குழப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ். இது இந்த ஜவ்வரிசி உப்புமா பண்ணும்போது இந்த மாதிரி பொரிச்சிட்டு நல்லா வெந்நீரில் ஊற போட்டு பண்ணோம்னா அந்த ஜவ்வரிசியோட குழப்பு தன்மை வராமல் உப்புமா பார்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பராக வரும். இப்போ நான் இதை வெந்நீரில் ஊற போட போகிறேன். இந்த கப்பால் 1 கப்பு தான் நான் வந்து சாப்பிட்டு எடுத்திருக்கேன். இதை பாருங்கள் இப்போ பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பெருசாக வந்துடுது முத்தா. இதை நான் வெந்நீர் ஊற்றுறேன். இது அப்படியே ஊறிட்டு ஃபுல்லாகிடும். இந்த அடுக்கு நிறைய இத்தினூண்டு கப்பில் உள்ளது இந்த அடுக்கு ஃபுல்லாக வந்துடும். இப்போது இது நல்லா 2 பேர் சாப்பிட்லாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்னும் நிறையா அதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாமும் நான் சொல்கிறேன். இது முதல்ல இப்போ நான் ஊற விடுறேன். இது ஒரு 1/2 ஹவர் ஊறணும். ஒரு 1/2 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சாபுதானா கிச்சடி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. நான் அதை வறுத்துட்டு இதோ இங்கே வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா மலர்ந்து ஊறி போயிருக்கு. 1/2 ஹவர் தான் இருக்குது. 1/2 ஹவரில் நல்ல வெந்நீரில் ஊற போட்டு வறுத்து ஊற போட்ட மாதிரி சூப்பராக நல்லா ஊறிருக்கு. இது வந்து ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். இது மாதிரி தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ரொம்ப மைப்பிரசாதமாக வேகக்கூடாது. இது கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் வேக வச்சு அரை இது வெந்திருக்கும். அதுக்கப்புறமா உப்புமாவில் பாதி வெந்துடும். ஸோ இது ரொம்ப மையம் இருக்கக்கூடாது. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ இது வேக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை மூங்ஃபலின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். நிலக்கடலையை நல்லா இது மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் பெருங்காயம் ஜீரகம் இதுதான் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் பெருங்காயம் ஜீரகம். அதுக்கப்புறம் இது வந்து மிளகு பொடி. அப்புறம் இது தனியா பொடி. அப்புறம் இது என்னன்னாக்க உங்களுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துனா இன்னும் நல்லாவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பச்சை மிளகா. இதில் வந்து இது விரதத்துக்கு சமைக்கிற சாப்பாடுங்கிறதுனால நோ ஆனியன் நோ கார்லிக் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒன்லி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் தான் காரத்துக்கு. கொஞ்சம் மிளகு பொடி, இது 3 தான் காரத்துக்கு. வேறு ஒன்றும் காரப்பொடியோ மஞ்சள் பொடியோ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு அவங்க வந்து இதுக்குன்னே ஒரு உப்பு இருக்கும், விரதத்துக்குன்னு ஒரு உப்பு வச்சுருப்பாங்க. அந்த உப்பு தான் நான் இப்போ நார்மலாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த உப்பு தான் இது இந்த விரதத்துக்கு யூஸ் பண்ணுற உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்துனோம்னா நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், நான் ஜீரகத்தை போடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம், நல்லா பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். பெருங்காயம் வந்து நல்லா ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இந்த தனியா பொடி போடுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், எழுதியிருக்கேன், பாருங்க. நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தனியா பொடி கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். தனியா பொடி தனியாகவே கிடைக்கிறது இல்லைனாலும் நீங்கள் தனியாவை கொஞ்சம் பவுடர் பண்ணி, அதாவது தனியா மீன்ஸ் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லியை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பொடியை போட்டுக்கலாம். இதுதான் இதுக்கு மசாலா, வேறு ஒன்றுமே மசாலா கிடையாது. அதுக்கப்புறம் மிளகு பொடி போடுறோம். ஜீரகம், பெருங்காயம், தனியா பவுடர், மிளகு பொடி போட்டோம். இப்போ வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகா போடுறேன். இதில் கருவேப்பிலை போடுறேன். இப்போ இந்த ஊறி இருக்கு இல்லையா, இந்த ஜவ்வரிசியை இதில் வந்து நம்ம நல்லாவே ஊறிருக்கு பாருங்கள், சூப்பராக. இது நான் இவ்வளோ உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாருங்கள், ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பாருங்கள். இப்போ நல்லா எப்படி ஊறி ஃபுல்லாக வந்துருக்கு. இந்த தண்ணியோடையே போட்டுடலாம், இது முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா வேகணும் இல்லையா. ஸோ அந்த தண்ணியோடையே போட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும், பொல பொலன்னு வரும், ரொம்ப இதெல்லாம் வராது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் இப்போது. அதாவது உருளைக்கிழங்குக்கு நான் உப்பு போடலை. ஸோ அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான உப்பு ரெண்டும் தனித்தனியாக போட போகிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு நான் எப்போதுமே உப்பு வந்து தனித்தனியாக தான் போடுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஈஸி, நான் சேர்த்தே போட்டுருவேன், எனக்கு அதுவே ஓகேனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அந்த மாதிரி நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இது நல்லா வேகணும். இதை வெந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்ப்போம்னா, இது கொஞ்சம் நல்லா, இது ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் உருளைக்கிழங்கு, அதனால் சாப்பிதானா அதாவது ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இந்த உருளைக்கிழங்கை போடணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ஆர் கோகோனட் ஒரு 2 பிக் டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். கோகோனட்டுமே நிறையா வேண்டாம். ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தாலும் ஓகே, டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக இருந்தாலும் ஓகே, எனிதிங் இஸ் ஓகே. ஸோ அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை போடணும். அப்புறம் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றணும். அடுப்பு ஆனில் இருக்கும்போது எப்போதுமே, இது ஒரு டிப்ஸு, எப்போதுமே அடுப்பு சூடாக இருக்கும்போது, அதாவது பதார்த்தம் சூடாக இருக்கும்போது ஒரு உப்புமாவோ எதுவோ பண்ணுறோம், அது வந்து அந்த இது வந்து சூடாக இருக்கும்போது எலுமிச்சம்பழம் பிடிஞ்சாக்க எலுமிச்சம்பழத்துக்கான ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதில், அந்த சாப்பாட்டில். இந்த ஃபுட்டு வந்து வீணாக போயிடும். அப்புறம் அதனுடைய டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு இல்லாமல் அது கசப்பாகிடும். அப்புறம் அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கடைசியாக அந்த எலுமிச்சம்பழத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை புழியிறோம். அப்புறம் தனியாக பத்தா போடுறோம். அவ்வளோதான். இது இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தி, ஃபில்லிங். நம்ம விரதத்துக்குலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஊர் பக்கம்லாம் எங்களுக்கு பாம்பே சைட்லலாம் வந்து சாபுதானா கிச்சடி தான் வந்து விரதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னாக்க, நம்ம விரதத்து அன்னைக்கு யூஸ் பண்ணாமல் மறுநாளைக்கு யூஸ் பண்ணி இதை சாப்பிட்டீங்கன்னாக்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஃபுல் டே விரதம். இப்போ நான்லாம் வந்து ஃபுல் டே சாப்பிட மாட்டேன் சிரவணத்தும் போதெல்லாம். அது மாதிரி ஃபுல் டே சாப்பிடாம விரதம் இருந்துட்டு மறுநாளைக்கு ஏதோ ஒரு குழம்போ ரசமோ இந்த மாதிரி ஏதாவது நம்மளோட நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த வயிறுக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்காது.
ஏன்னா காலியாக இருந்த வயிறு இல்லையா, ஸோ அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் காலம்பரை இந்த மாதிரி சாபுதானா கிச்சடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வயிற்றை ஒன்றுமே பண்ணாது. இது இன்னும் சொல்ல போனால் சாபுதானா வந்து வயிற்றை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எதுவும் லூஸ் மோஷனோ இல்லை அசிடிட்டியோ எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால் நம்ம வந்து விரதம் இருந்த இன்னைக்கு மறுநாள் இந்த மாதிரி சாபுதானா கிச்சடி பண்ணி சாப்பிட்டாக்க ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தை வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். ஸோ நம்ம இது வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்தெடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். இதை நசுக்கினோம்னாலே நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக நசுக்கப்படும் பாருங்கள். ஸோ நல்லா இப்போ வெந்தெடுத்து நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து நான் எப்போதுமே அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுவேன், விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒன்றும் காரம் ஒன்றும் பண்ணாதுங்கிறதுனால மிளகு பொடி இஞ்சி தான் இதனுடைய காரமே நல்லா இருக்கும். அது உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. இந்த மிளகு பொடியும் இந்த இஞ்சியோட காரம் வந்து உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால் இப்போ வந்து இதில் இந்த வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போடுறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு ஓகேங்களா, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து வெந்திருக்கு, ஆனால் வந்து ரொம்ப குழன்னு ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து உருளைக்கிழங்கு வேகக்கூடாது. உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் நாழி அப்படியே வச்சு மூடுவோம். கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கோட இது வந்து இந்த காரம் எல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் உரைச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் நாழி வைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதியெல்லாம் போடுவோம். பாருங்கள், இப்போது இந்த உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதில் வந்து எல்லாம் காரமெல்லாம் வரைச்சிட்டு இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய், நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கோகோனட் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா போடுங்க. ஏன்னா 2 ஸ்பூன் தான் தேவைப்படும், ஒன்றும் ஜாஸ்தி போட வேண்டாம். அதனால் இதுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த நிலக்கடலை பாருங்கள் எப்படி பொடி பண்ணியிருக்கேன்னு. ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணியிருக்கேன். அது அப்படியே பாதியாகவும் போடக்கூடாது, ரொம்ப பொடியாகவும் போடக்கூடாது, ஒரு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய ஒரு சட்னி இதுக்கு ஒன்றுமே தொட்டுக்கவே வேண்டாம். இது தொட்டுக்கிறதுக்கே இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இதில் அப்படியே நிலக்கடலை போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோமா, அதனால் ஏதோ இந்த நிலக்கடலை சட்னி தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க இது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆஹா, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது எனக்கு. இது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது அப்படியே வச்சு கொஞ்சம் நாள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நாழி கழித்து இந்த லெமனை வந்து அதில் ஊற்றுறோம் ஆறுனதுக்கப்புறம். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை மூடி வச்சுருவேன். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதில் இந்த லெமனை வந்து புழிஞ்சிட்டு அதில் லெமனை அதில் ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சாபுதானா கிச்சடி ரெடி. இப்போ பாருங்கள், ஆறிடுத்து. இப்போது ஆறுனதுக்கப்புறம் இந்த லெமன் வந்து ஒரு முழு லெமனை எடுத்துருக்கேன். அதை நான் இதில் புழியறேன். இதை புழிஞ்சிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சம் இந்த லெமனோட இது எல்லாமே இந்த உரைச்சிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 1 ஸ்பூன் வந்து நெய் போடுறேன். நெய்யும் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டுட்டு நல்லா அதை கிளறிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் உரைச்சிட்டதுக்கப்புறம் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அந்த லெமன் அந்த காரம் எல்லாமே வந்து இதில் நல்லா உரைச்சிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும், பொலன்னு வந்துடும். கொஞ்சம் நாழி இதில் விட்டுட்டு மூடி வச்சிடுறோம். ஸோ சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசி உப்மா, ஜவ்வரிசி கிச்சடின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இது வந்து விரதத்துக்கு இந்த ஊர்லெலாம் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம விரதம் முடிஞ்ச மறுநாள் கூட நம்ம சாப்பிட்லாம், என்றைக்காக இருந்தாலும் சாப்பிட்லாம். பட் ஒன்றே இதுக்கு சொல்லணும் என்னென்னாக்க, இது மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க, நைட் டைமில் சாப்பிடாதீங்க. நைட் டைமில் வந்து அதாவது என்னென்னா ஜவ்வரிசி வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ராத்திரி நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் இல்லையா, ஸோ அந்த டைஜஷன் பவர் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நைட் டைமில் சாப்பிடாதீங்க. காலையில் காலங்காத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். திஸ் ஒன் இஸ் வெரி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்.
சாபுதானா கிச்சடி இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொலன்னு வந்துருச்சு பாருங்கள். இதுவே இருக்காது, நல்லா அப்படியே பொலன்னு இப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ சாபுதானா கிச்சடி செம்ம டேஸ்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பை பாய்.